Max 7th chapter application of differential calculus வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் 7.3 ல செகண்ட் பார்ட் திரும்ப ரோல்ஸ் தியரம் லக்ராஞ்சிஸ் தியரத்தை ரிமைண்ட் பண்ணிக்கோ. இப்போ ரோல்ஸ் தியரம் if f of x satisfies three condition 1 continuous in a closed interval a comma b differentiable and open interval a comma b and f of a equal to f of b then there is at least one point c in open a comma b such that f dash of c equal to 0. Rolls here conditions lam paathuங்க. Right, three conditions then f dash of c equal to 0. தமிழ் மூடிய இடைவெளியில் தொடர்ச்சியாகும் திறந்த இடைவெளி a comma b வகையீடு காணத்தக்கதாகும் f of a equal to f of b அப்படி இருந்தால் f dash of c equal to 0 என்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஏக்கும் பிக்கு இன் பிட்வீனில் இருக்கும்ன்றாங்க. Lagrange's ஏற்கனவே பார்த்தோம். இது ரெண்டு கண்டிஷன். if f of x is continuous on a closed interval a comma b and differentiable on a open interval a comma b then there exists at least one point c belongs to a comma b such that f dash of c equal to f of b minus f of a by b minus c. So Lagrange's theorem condition பார்த்து ரெண்டு கட்டுப்பாடு நிறைவு செய்தால் f dash of c equal to f of b minus f of a by b minus a என்ற அமைப்பில் ஒரு புள்ளி ஏக்கும் பிக்கு நடுவில் இருக்கும் அப்படின்ற சொல்கிறேன். ரைட், இந்த வரைபடம்லாம் பார்த்துங்க. இப்போ சம்மில் என்ட்ரு வரோம். ஃபஸ்ட்டு 4 சம்ஸ் வரைக்கும் வெரிஃபை லக்ராஞ்சஸ் ரோல்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டேன். இதில் எதுவுமே குறிப்பிட்டு கேட்கல. அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லக்ராஞ்சஸ் தேற்றத்தையோ இடைமதிப்பு தேற்றத்தையோ அல்லது ரோல்ஸ் தேற்றத்தையோ பயன்படுத்திக்கிறோம். பாருங்க, ஷோ தட் த வேல்யூ இன் த கன்க்ளூஷன் ஆஃப் மீன் வேல்யூ தேரம் f of x equal to 1 by x on a closed interval of positive numbers a comma b is root a comma b. Right, f of x equal to 1 by x என்ற சார்பிற்கு மிகை a comma b ஐ மிகை மூடி எண்களாக கொண்ட மூடி இடைவெளியில் சராசரி மதிப்பு தேற்றத்தின் மதிப்பு இறுதி மதிப்பு சியோட மதிப்பு ரூட் ஏபி நிரூபி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ் டிஃப்ரென்ஷியபிள் தொடர்ச்சி வகையீடு காணத்தக்கன்னு சொல்லிடுறோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பை லக்ராஞ்சஸ் மீன் வேல்யூ தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு இப்போ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. லக்ராஞ்ச் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பி மைனஸ் ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 1 by c square equal to 1 by b minus 1 by a by b minus a. அதை சிம்பிளிஃபை பண்ணால் c square equal to ab வருது. இப்போ c equal to plus or minus root ab. நமக்கு வந்து அந்த a comma bன்றது ஒரு மிகை எண் பாசிட்டிவ் நம்பர் சொல்கிறேன். அப்போ c equal to root ab, தட்ஸ் த நம்பர். அந்த மதிப்பு ரூட் ab என நிரூபிக்க சொல்கிறேன். ரூட் ab வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் சம்மை பொறுத்த வரைக்கும் எந்த தியரத்தை பயன்படுத்தணுன்றது கொடுக்க மாட்டாங்க, நாமளாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சேம் மாடல் அனதர் சம். ஒரு சார்பு கொடுத்து அது சராசரி மதிப்பு தேற்றத்தின் மதிப்பு இறுதி மதிப்பு a + b/2 கேட்டேன். இதில் என்ன செய்கிறோம், இதுலேயும் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸ்ன்னு சொல்லிடுறோம். டிஃப்ரென்ஷியபிள் தொடர்ச்சி வகைன்னு சொல்லிட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் சி எழுதிடும். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி இப்போ லக்ராஞ்சஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். அதில் ஃபார்முலா அப்படி f dash of c equal to f of b minus f of a by b minus a. அந்த ஃபங்க்ஷனில் முதல்ல b சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் a சப்ஸ்டியூட் பண்ணி அதை எடுக்கும்போது எனக்கு நிறைய அல்ஜிப்ரைக் ஒர்க் இருக்குது. அதில் a காமனாக வெளியே எடுத்துட்டா a b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், b வெளியே எடுத்தால் b மைனஸ் a, ரெண்டுத்துலேயும் b மைனஸ் a காமனாக வெளியே எடுத்துட்டா a இன்ட்டு b ப்ளஸ் a பை ப்ளஸ் b பை b மைனஸ் a. b மைனஸ் a b மைனஸ் a கேன்சல் ஆன பிறகு இந்த பார்ட்டில் இருக்கிற b கேன்சல் ஆகிடுது. அதேமாதிரி a கேன்சல் ஆகிட்டு c ஈக்குவல் டு a ப்ளஸ் b/2 அது வித்தின் த இன்டர்வல் a comma b நடுவில் இருக்கும். தேர்ஃபோர் x ஈக்குவல் டு a ப்ளஸ் b/2 ரெண்டுமே லக்ராஞ்சஸ் பேஸ் பண்ணி லக்ராஞ்சஸ் கொடுக்க மாட்டாங்க, அதை நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். இதுவும் இந்த மீன் வேல்யூ தேரத்தை பயன்படுத்துகிற மாதிரியே இருக்காது, நேரடியாக பார்க்கும்போது தெரியாது, கண்டுபிடிச்சிக்கணும். A racer car driver is racing at 20 km
20 கிலோமீட்டர் போயிட்டுருக்கேன். ஸோ இட்ஸ் ஸ்பீட் நெவர் எக்ஸீட்ஸ் 150 கிலோமீட்டர் and maximum speed 150 kilometer. What is the maximum distance he can cover in next 2 hours? Right. இப்போ லக்ராஞ்சிஸ் அது மீன் வேலை தேரம் பயன்படுத்தினா ஃபஸ்ட்டு ஏபி 2 லிமிட் வேணும், அப்புறம் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி வேணும். ஏன்றது ஒரு லிமிட் 2 ஹவர்ஸ்ன்றது பிகினிங் ஹவர்ஸ் 0ன்னு எடுத்துக்கிட்டு ஏ 0ன்னு எடுத்திருக்கோம். அந்த 0 ஹவர் இருக்கும்போது எந்த இடத்துல 20 கிலோமீட்டர் தள்ளியிருக்காங்க. ஸோ அந்த எஃப் ஆஃப் ஏன்றது 20, பின்றது 2 ஹவர்ஸ் கழிச்சு எவ்வளோ தூரத்தில் இருப்பாங்கன்றது. தட்ஸ் அ கொஸ்டின். அதிகபட்ச தூரம் கேட்டிருக்கேன். ரைட், அது கொஸ்டின். வெலாசிட்டி ஆஃப் த கார் வந்து 150 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ், அதுவும் கொடுத்தாச்சு. லக்ராஞ்சிஸ் ஃபார்முலா படி எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. அதில் நோன் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் பி மட்டும்தான் தெரியாது, அந்த காரோட எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா யூ வில் ஃபைண்ட் எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு 320 கிலோமீட்டர், 320 கிலோமீட்டர் போயிருக்கும் 2 மணி நேரத்தில். நெக்ஸ்ட், suppose the function f of x, f dash of x less than or equal to 1 less than or equal to x less than or equal to 4, show that f of 4 minus f of 1 is less than or equal to 3. ஸோ டைரெக்டாக இது வந்து அந்த இன்இக்வாலிட்டியோட அந்த மீன் வேலி தேரம் இடைமதிப்பு தேரத்தோடு நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். இப்போ 1 less than or x less than or equal to 4னா ஏன்றது 1, பின்றது 4 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரைட், இப்போ கொஸ்டின்லேயே வந்து எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1 லெஸ் than or equal to 3 ப்ரூஃப் பண்ண சொல்லிட்டேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 1 கொடுத்துருக்கேன். நான் லக்ராஞ்சிஸ் மீன் வேலி தேரத்தை எழுது. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. இப்போ ஏக்கு பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 4 மைனஸ் எஃப் ஆஃப் 1 பை 4 மைனஸ் 1. இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to 1 அது ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். less than or equal to 1. Denominator 3 அதனை கிராஸ் போச்சுன்னா therefore f of 4 minus f of 1 is less than or equal to 3. எப்படி அது மீன் வேல்யூ தேர்தலில் செட் ஆகுது, எப்படி பயன்படுத்தி ஒர்க் அவுட் பண்ணுறதை கவனிங்க. நெக்ஸ்ட் 8th, சேம் மாடல். Does the differentiable function f of x such that f of 0 equal to 1 minus 1 f of 2 equal to 4 and f dash of x less than or equal to for all x. இது f of x என்ற வகையிடத்தக்க சார்பானது அவன் கொடுத்துரு 3 வேல்யூ இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். இப்போ ஒன்று ஏன்றது 0ன்றது தெளிவாயிடுது, பின்றது 2ன்னு தெளிவாயிடுது. அப்போ எஃப் ஆஃப் ஏன்றதும் -1 அதுவும் கொடுத்துட்டாங்க. எஃப் ஆஃப் பி எஃப் ஆஃப் 2ன்றது 4 அந்த வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்து எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 2.5 வருது. பட் நமக்கு வந்து ரூல் படி அந்த வேல்யூ as per the ரோல்ஸ் தியரமாக இருந்தாலும் லக்ராஞ்சிஸ் தியரமாக இருந்தாலும் வித்தின் த இன்டர்வல் a, bக்கு நடுவில் இருக்குன்றது தான். இங்கே a, bன்றது 0,2. 2.5 does not belongs to 0,2 இல்லை. அப்போ அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்க இயலாது, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்க முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம். 9th question, show that there lies a point on the curve f of x equal to x into x plus 3 into e power minus x by 2 minus 3 less than or equal to x less than or equal to 0. A tangent drawn at parallel axis. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து -3க்கும் 0க்கு நடுவில் x axis பேரலாக ஒரு கர்வ் இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கேன். ரைட், இப்போ எல்லா இதுக்கும் உள்ள கண்டிஷன் கண்டினியூஸ் அண்டு டிஃப்ரென்ஷியபிள், தொடர்ச்சியானது, அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். எல்லாமே உண்டு, எல்லாமே ஓகே. ஃபஸ்ட்டு 2 கண்டிஷன் ஓகே ஆகிடுது. இப்போ ஏன்றது -3, பின்றது 0 2 வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் ஏவும் பியும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஏவும் பி ஈக்குவல் ஆனால் ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. இப்போ ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க நம்ம கண்டிஷன் படி எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேஞ்சன்ட் எக்ஸ் ஆக்ஸுக்கு பேரலாக இருக்கும். இப்போ இந்த மதிப்பு வந்து எக்ஸ்ஹெச்சுக்கு இணையாக அதுக்கு நடுவில் ஒரு புள்ளியில் இருக்கும் அப்படின்றது முடிவாயிடுது. யூஸிங் மீன் வேல்யூ தேரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஏபி கொடுத்தாச்சு, ஒரு கண்டிஷன் கொடுத்து அது ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்றது நான் அந்த கொடுத்துருக்குற இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி லெஸ் than or equal to a மைனஸ் பி அதிலேருந்து நான் வந்து ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறோம். இப்போ லேட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். டைரெக்டாக லக்ராஞ்சிஸ் மீன் வேல்யூ தேரத்தை அப்ளை பண்ணிட்டோம். ரைட், கொடுத்துருக்க கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்,
டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட். மாடுலஸ் எடுத்துரும். மாடுலஸ் எடுத்த பிறகு e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்குன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சால் நல்லது. நம்ம அது தெரிஞ்சால் பண்ண முடியும். தெரிஞ்சால் அது வந்து நமக்கு ப்ளஸ் இருக்க வரைக்கும் அப்படியே 1லேருந்து 0க்கு வந்துட்டே இருக்குது. மைனஸ் பக்கம் வந்தால் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் எக்ஸ் வந்து அவங்க ஏ பின்றது பாசிட்டிவ் கிரேட்டர் தென் 0ன்னு சொல்கிறாங்க. அப்போ அது இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய எக்ஸும் கண்டிப்பாக 0வோட அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸு 0வோட அதிகமாக இருக்கும்போது இ பவர் மைனஸ் எக்ஸோட வேல்யூ 1ஓட குறைவாக இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் அப்படின்றது தெளிவாகுது. ரைட், அந்த கண்டிஷன் எடுத்து இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அதான் முக்கியமான ஒரு இதில் பாயிண்ட்டு. அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு லெஸ் தென் 1 அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏ மைனஸ் இ பவர் மைனஸ் பி இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னு வருது. ரைட், நிறைய நியூ ஐடியாஸ் மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்தி வச்சிங்க. அப்போ தான் வந்து உங்களால் எல்லாத்தையும் போட முடியும். டூ வெல். தேங்க்யூ.